ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ரவா பாயசம் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரவா பாயசமும் நல்லா புசுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத உளுந்த வடையும் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். உளுந்த வடைக்கு என்ன ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும், உளுந்த வடை நல்லாவே மொறுமொறுன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு சீக்ரெட் டிப்ஸும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. அடுத்து பாயசம் பார்த்தீங்கன்னா ரவையோட உருவம் கொஞ்சம் கூட தெரியாதுங்க. அதுக்கு என்ன மாதிரி ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணோன்னா ரவா பாயசம் ரொம்பவே சாஃப்டாகவும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்லேயும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலை விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரவா பாயசமும் உளுந்த வடையும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்சலாம். மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு உருட்டு உளுந்தம்பருப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது மொத்தத்துக்கு 300 கிராம் அளவுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஒரு கலர் நல்லா கிடைக்கிறதுக்காகவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்து வடை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணோன்னா அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய கொலப்பு தன்மை போயிடும். அதனால் ஒரு 4 தடவை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது 1 மணி நேரம் மட்டும் ஊறினா போதுங்க. உளுந்து அதிக நேரம் ஊறினுச்சுன்னா வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் 1 மணி நேரம் மட்டும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரவா பாயசம் ரெடி பண்ணிடலாம். ரவா பாயசம் செய்கிறதுக்கு சாராப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நம்ம ரவா பாயசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அடுத்து முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு. அது நம்மளோட விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம். பாயசம் நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக ஃபுல் க்ரீம் மில்க்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு அடி கனமான பேன் எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் நெய் சேர்க்குறதாங்க, கடைசியாக நம்ம நெய் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ரவா நல்லா வேகிறதுக்காக நல்லா பொரிஞ்சு கிடைக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். நெய் நல்லா சூடு வரட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யோட அதிகமான புகைச்சல் வச்சோன்னா நெய்யோட வாசனை மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட நெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். சாரா பருப்பு நம்ம பாயசம் கொதிக்கும் போது தாங்க போட போகிறோம். அடுத்து அதே நெய்யிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு வரும். இந்த மாதிரி நெய்யிலேயே நமக்கு ரவா நல்லா வறுத்துட்டோன்னா ரவையோட உருவமே தெரியாதுங்க. பாயசம் ரவா பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நெய்லேயே நல்லா பொரிஞ்சு கிடைக்கணுங்க. அப்போ தாங்க பாயசம் நமக்கு நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இதை பிரசாதமாகவும் ரெடி பண்ணலாம். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைம்லேயோ கெஸ்ட்டு வரும்போது கூட நம்ம இந்த பாயசம் சூப்பராக ரெடி பண்ணலாங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஓரளவு நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 2வது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு ரவா பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நமக்கு நல்லா வெந்து வந்துடணுங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து பாலெல்லாம் சேர்க்க போகிறோம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். ரவா வேகும்போதே இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ரவையோட உருவமே நமக்கு தெரியாது. ரவையோட உருவமே தெரியாமல் இருந்தால் தான் பாயசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவா நல்லா வெந்து வரட்டும். இந்த ரவா வேகிறதுக்கு எனக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆனதுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நல்லா வேகட்டுங்க. நல்லா ஃபுல்லாக நெய்லேயே நல்லா வறுத்துருக்கோம். மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து நல்லாவும் வேக வச்சுட்டோம். அடுத்து நம்ம ரவா பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். 1/2 கப் ரவைக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு நான் ஜீனி எடுத்துக்கிறேன். இந்த இனிப்பு மைல்டான இனிப்பு டேஸ்ட்டு தாங்க இருக்கும். ரொம்ப அதிகமான ரொம்ப ஸ்வீட் இருக்காது.
அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல ஜீனி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம அளந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். அது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு வரும். முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். திரும்ப 2வது கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குங்க பால் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் பிடிக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம்னா டக்குன்னு கட்டிகள் பிடிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம காய்ச்சாத பால் தாங்க எடுத்துக்கிறோம். நமக்கு இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்க போகுது. அதனால் நம்ம காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம், காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் வந்திருக்கு. அடுத்து நம்ம பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம சாரா பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாரா பருப்பு இந்த பால்லையே நல்லா வெந்து கிடைக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு மேலே நல்லா மிதந்து வந்துடுங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. சின்ன ஃப்ளேவருக்காகவும் நல்ல ஒரு கலருக்காகவும் கொஞ்சமாக குங்குமப்பூ சின்ன பிஞ்சளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கூட ரவையோட உருவமே தெரியல. பாலோட சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இல்லை சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம்லாம் சேர்த்தோன்னா நம்ம சாமிக்கு பிரசாதமாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு சின்ன மைல்டான ஒரு எல்லோ கலர் வந்துருச்சுங்க. நல்ல க்ரீமியாக இருக்குது. சின்ன ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நீங்கள் பிரசாதமாக கூட சாமிக்கு பிரசாதமாக கூட இங்கே ரெடி பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வரும்போதோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ இந்த மாதிரி ரவா பாயசம் சூப்பராக ரெடி பண்ணலாங்க. நமக்கு பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உளுந்த வடை ரெடி பண்ணிக்கலாம். உளுந்த பருப்பு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உளுந்த பருப்பு நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு தடவை தாங்க அலம்பியிருக்கேன். இதில் வந்து நம்ம வடைக்கு வந்து பச்சை மிளகா போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு கிரைண்டரில் உளுந்து சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது உளுந்து வடை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டாச்சு, ஓடிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணி சேர்க்காமே அரைச்சிக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம், மாவு அரைச்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா தள்ளி விட்டு அரைச்சிக்கணும். எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி தண்ணி தொட்டு மாவை இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். கையில் ஒட்டாமல் வரணும். இந்த பக்குவத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக பந்தாக மாவு வரணுங்க. வந்தால் தான் வடை நமக்கு நல்லா புசுன்னு கிடைக்கும். இல்லை எனக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு வடைக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்துக்கலாங்க. வடை மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். கையில் நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. இந்த பக்குவத்துக்கு நமக்கு மாவு ரெடி ஆகணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்க்கும்போது நமக்கு வடை வந்து நல்லா மிதந்து கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு அரைச்சோன்னா வடை நமக்கு போட்டு எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 300 கிராம் உளுந்தம்பருப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு அதிகமான அளவு சேர்த்துட்டோன்னா உளுந்த வடையோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். அதனால் அரிசி மாவு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கையிலேயே பிச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா வடை நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக அழுத்தி பிசைஞ்சோன்னா அந்த புசுன்னு இல்லாமல் போயிடும். அதனால் ஓரளவுக்கு ஜென்ட்லாக அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம போட்டிருக்க அரிசி மாவுக்கும் உளுந்த மாவுக்கும் அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணியில் வந்து கையை நினச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடையாக நம்ம தட்டி போட வேண்டியதாங்க. அழகாக கையில் ஒட்டாமல் வரும். நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், வடையோட கலர் பாருங்கள். கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு செவந்த கலர், நல்ல கலர் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுமொறு தன்மையும் ரொம்பவே நல்லா இருக்குது. 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கும்போது நல்லா வடை நல்லா மேலே மொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும். இந்த மாதிரி எல்லா வடையும் நான் தட்டி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க, நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். பாயசம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயசம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரவா பாயசம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட் இருக்குது. அந்த ரவை பாயசத்தோடு சின்னதாக ஒரு சாரப்பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத மொறு உளுந்த வடையும் எடுத்து வச்சுக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவையோட உருவம் தெரியாது. சாராப்பருப்பு நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம ஒரு பிரியாணி கூட இந்த ரவா பாயசம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து உளுந்த வடை பாருங்கள், மேலே எந்தளவுக்கு மொறுன்னு இருக்குது. வடை மாவு உள்ளே நல்லா வெந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.